ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ரீசெண்டாக நாங்கள் மலேசியா ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து நாங்கள் பட்டு கேவ்ஸ்க்கும் அதே மாதிரி மலேசியா கோலாலம்பூரில் இருக்கிற தாய் கோயிலுக்கும் போயிருந்தோம். அதோட வீடியோ கிளிப் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் மலேசியாவுக்கு எதோ பார்க்கணுன்னு போவாங்க, பட் நாங்கள் வந்து இந்த 2 கோயிலும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டு கேவ் போயிருந்தோம். ஸ்டேஷனை விட்டு இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நேராக கோயிலுக்குள்ளே தான் போகிற மாதிரி வந்து இதோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டானதுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரெயின்லேருந்து ஸ்டேஷனை விட்டு இறங்கி பார்த்தோன்னே நேராக கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் வந்தது. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய கேவ் ப்ளஸ் வந்து நல்ல வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நம்ம ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த வெதர் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்தது. அது கூடவே சின்ன திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலும் வந்து இருந்தது. உள்ள சைட்லலாம் சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேவ் இல்லையா, எக்கச்சக்க மங்கீஸ் இருந்ததுங்க. சொல்லப்போனால் மங்கீஸோட கொஞ்சம் அட்ராசிட்டியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா டூரிஸ்ட் ட்ராவலர்ஸ்லாம் கொண்டு வர ஈட்டபிள்ஸாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வர சின்ன சின்ன பையாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் அதுங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எந்த அளவுக்கு மங்கீஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து புறா, எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்டமாக புறா வந்து இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெதர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நாள் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி சில்லாகவே இருந்தது. குட்டி குட்டி மங்கீஸ் பார்க்குறதுக்கு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்கள இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டெல்லாம் போயிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க புறாவும் சரி, அதில் இருந்த அந்த தெப்பக்குளத்தில் இந்த ஃபிஷ்ஷும் சரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸுமே இருந்தாங்க. எல்லாருமே அந்த படி ஏறி மேலே போய் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஒரு 14 இயர்ஸ் வந்து நான் முன்னாடி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம மலேசியா ஒரு தடவை போகணும், இந்த மாதிரி போய் முருகன் கோயில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அது வந்து நிறைவேறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. अंदर आओ, बच्चे बच्चे ये नहीं बच्चे बच्चे लेडी है।
கோயில் மேலே போகிறதுக்கு ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தாங்க இருந்தது. ரொம்ப ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா நமக்கு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஷால் மாதிரியோ வந்து கீழே விற்கிறாங்க. அது வாங்கி நம்ம வியர் பண்ணிவிட்டு நம்ம மேலே போகலாம். அது ஒன்று தான் வந்து நோட்டீஸ் பண்ண அன்றைக்கி நாங்கள் கேக்குள்ளே வந்தோன்னா அவ்வளோ தூரம் படியேறி வந்த அந்த ஒரு டயர்டெல்லாம் தெரியவே இல்லைங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இது வந்து நான் இது வரைக்கும் வந்து ஒரு கேவ் வந்து இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே கிடையாது. சூப்பராக இருந்தது. பட்டூர் கேவ் உள்ளே வந்துட்டோங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆக்சுவலி. பட் ஆனால் உள்ளே வந்தால் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு வந்து உண்மையாலுமே செம ஓர்த்து. அவ்வளோ நல்லா இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறதா அன்றைக்கி நினச்சிருந்தாருங்க. ஸோ வெளியிலேயே வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பால்லாம் தராங்க. குடத்தில் வந்து பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு நடந்து போக சொன்னாங்க. ஸோ அந்த வேண்டியதிலே அவர் நிறைவேற்றிட்டார். இது பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே என்ட்ரானோன்னு உள்ளே இதுதான் இந்த கோயில் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு 30 படி ஏறி மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. சரி அதையும் பார்த்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி போனோம். ஏறுறதுக்கு எந்த அளவுக்கு சிரமமாக இருந்ததோ இறங்குறதுக்கும் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. மேபி டயர்டானாலையோ என்னவோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறங்கினேன்னு சொல்லலாம். நல்ல வந்து கால் வலியுமே இருந்தது. ஏன்னா அவ்வளோ படிக்கட்டு ஏறி இறங்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் டே நாங்கள் போனது கோலாலம்பூரில் இருக்கிற தாய் கோயில்ன்ற வந்து அம்மன் கோயில். நான் வந்து ரொம்ப கால்வலியில் இருந்தப்போ ஹஸ்பண்ட் வா கண்டிப்பாக போகணும், இது அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ உள்ளே போய் பார்த்தா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ ஒரு சுத்தமாக இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஒரு இடம் இருக்கான்றதே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு.
தாய் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி பீப்புளும் வராங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட விருப்பங்களை ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப காமாக இருக்கிறனால எல்லாருமே இதை வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் வைபை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இந்த அம்மன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோலாலம்பூர் மெயின்லேயே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கோவில் விசிட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாமல் உங்கள் ட்ரிப்பில் வந்து பார்த்துருங்க. பார்க்கணுன்னு நினச்ச 2 முக்கியமான இடங்களை பார்த்து திருப்தியோடு நாங்கள் எங்கள் ட்ராவலை அடுத்த நாள் வந்து கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. மலேசியா இந்த கோலாலம்பூர் ட்ரிப்பில் வந்து வெறும் கோவில் மட்டும் போகலங்க. சன்னும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து மாஸ்க்கு போயிருந்தாங்க. அதே மாதிரி சர்ச் போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த சேனலில் நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கடவுளோட பெரிய ஆசீர்வாதத்தில் இந்த ட்ரிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்தியா வந்து சேர்ந்துட்டோம். அந்த ட்ரிப்பில் என்னென்ன வாங்கினோம், என்னென்ன இன்னும் இடங்களுக்கு போகணுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.